கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தையை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். எரேமியா இப்படியாக சொல்லுகிறார்: உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை எரேமியா உட்கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒரு இடத்துல புத்தக சுருளை நான் வாங்கி சாப்பிட்டேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். அதை சாப்பிட்டு அது நமக்குள்ளாக செல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று அது முழு ஆழ்த்தத்துவத்திற்குள்ளாக கடந்து செல்கிற வேளையில் நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையானது உள்ளே சென்று அது எல்லா பகுதியிலும் கிரியை செய்து நமக்கு தேவையான நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை கிடைக்கின்ற வேளையில் நம்ம சாப்பிடுவது என்று சொன்னால் தேவன் வசனத்தை படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற வேளையில் அவைகள் நமக்குள்ளாக சென்று அது ஜீரணமாகி அது நம்முடைய இரத்தத்துக்குள்ளாக சென்று அந்த இரத்தத்திலிருந்து நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது என்று எரேமியா சொன்னது நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேற நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அன்று எரேமியா உம்முடைய வார்த்தையை வாங்கி உட்கொண்டது அவருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுத்தது போல நாங்களும் தினம் தினம் உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க பிழைக்க சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.